Sexual Harassment of Women at Workplace Prevention, Prohibition and Redressal Act 2013. பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் ரீதியான துன்புறுத்தலிருந்து தடுப்பு, தடையுறுத்தம், குறைதீர்ப்பு இந்த சட்டம் தான் 2013 கொண்டு வராங்க. இந்த ஆக்டை நம்ம ஷார்ட்டாக என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யார் பாதிப்புடைந்த நபர், விக்டிமாக யார் வருவாங்க அப்படின்னா ஒரு பெண் தான் வர முடியும். அந்த பெண்ணுக்கும் ஏதாவது வயது வரம்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் வயது வரம்பெல்லாம் எதுவும் கிடையாது. எந்த வயதில் இருக்கக்கூடிய பெண்ணாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது. சரி, இதில் ரெஸ்பாண்டண்ட்டாக யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இதில் ரெஸ்பாண்டண்ட்டாக ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அப்போ ஆண்களும் வருவாங்க, பெண்களும் வருவாங்க. ஆனால் பாதிப்படைந்த நபராக யார் மட்டும்தான் வருவாங்க அப்படின்னு பார்த்தா பெண் மட்டும்தான் வருவாங்க. இப்போ 10 பேருக்கு மேலே பணிபுரியக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் பட்சத்தில் அங்கே கண்டிப்பாக இன்டர்னல் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த இன்டர்னல் கமிட்டியோட வேலை என்ன அப்படின்னா, அங்கே பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு ஏதேனும் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க இந்த இன்டர்னல் கமிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இப்போ பாதிப்புற்ற நபர் தான் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. அதை பற்றிய விஷயங்கள் தெரிந்தவர் கொடுக்கலாம், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சொல்லலாம், இல்லை அவங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இல்லை இதை பற்றின விஷயம் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க உறவினர்களுக்கு தெரியுது அப்படின்னா அவங்களும் கொடுக்கலாம். இப்போ இதில் காம்பவுண்டபிள் உண்டா அப்படின்னு கேட்டால் அதாவது சமரசம் செய்து கொள்ளக்கூடியதா அப்படின்னு கேட்டால் நம்ம சட்டப்படியே என்ன அப்படின்னா 3 டைப் ஆஃப் நம்மளுடைய குற்றத்தின் தன்மையை பிரிச்சிருப்பாங்க. அதாவது நம்ம கிராவிட்டி ஆஃப் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். குற்றத்தின் தன்மையை பொறுத்து தான் தண்டனையானது வழங்கப்படுது சட்டப்படி. அப்படிங்கிறப்ப 3 டைப் ஆஃப் அஃபென்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பெட்டி அஃபென்சஸ் அப்படின்போம். ரெண்டாவது என்ன அப்படின்னா சீரியஸ் அஃபென்சஸ். 3வது அஃபென்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஹென்ஸ் அஃபென்சஸ்.